ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு மைக்கை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்து நான் சொல்ல போகிற மைக்கு. அண்ட் இதை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் இது வயர்லெஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வாங்கின மைக்கை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அதோட குவாலிட்டி எதுவுமே சரியில்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் மைக்கோட இந்த மைக் வந்து எவ்வளோ பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். அண்ட் இது அன்பாக்சிங் பண்ணுறதே ஒரு சுகம் தான் கைஸ் எப்பயுமே. ஸோ இதை ப்ரைஸ் நான் அப்புறம் இன்டர்வியூவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன ஃபீல் வருதுன்னு தெரியல. நம்ம வந்து எல்லோரும் இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதோட சார்ஜிங் எப்பயும் மாதிரி கேபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக்கில் இருக்குது. பார்க்குறக்கே எல்லாம் வந்து நல்லாயிருக்கு கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து என்ன டைப்னா சி டைப் தான். பட் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. அண்ட் நான் சொன்ன இதை பாருங்கள், அடிஷ்னலாக 2 இதுவுமே கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஐஃபோனுக்கு. ஓகே பாருங்கள், இதோ சவுண்டு கேட்குறது இல்லை. நம்ம எப்படி நம்மளோட ஏர்பட்ஸை யூஸ் பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி சவுண்ட் தான் இருக்குது. அண்ட் இது தான் நான் யூஸ் பண்ண போகிற மைக்கு. அண்ட் அதோட ரிசீவர் இது தான். ஓகே, ஸோ பாருங்கள். இதில் அடிஷ்னல் தான் கொடுத்துருக்காங்க ஐஃபோனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே. ஓகே, இதான் வந்து மைக்கு. இது பார்த்தீங்கன்னா இதோட அந்த பட்ஸ்லாம் இல்லை நாய்ஸ். அண்ட் இந்த மைக்கு பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறோம். இந்த இதை கொடுத்துருக்கோங்க கைஸ். இன்னும் இல்லை. ஓகே, இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மைக் தான். அதுக்கப்புறம் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். இந்த மைக் வந்து நம்ம வந்து 20 மீட்டர்ஸ் வந்து ஆக்சசபிளாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீஷியஸ் ரேடியோ வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளியர் ட்ரெம் போட்டிருக்கு. அப்புறம் ஹைலி சென்சிவிட்டி. இது வந்து வைட்லி காம்பேக்ட் மைக் தான். நம்ம எங்கே போனாலும் வந்து ஜஸ்ட் உங்கள் பாக்கெட்லேயே வந்து நீங்கள் வச்சு இந்த மைக் வந்து கூடவே கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து வயர்டு மைக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாதில்ல, இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் வயர்டு மைக் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஜஸ்ட்டு இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிட்டு அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ வாங்க செக் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் உள்ள பட்டன் வந்து கிளிக் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து எப்போ க்ரீன் லைட்டாக வருதோ அப்போ ஆன் ஆகி. ஸோ இப்போ எரியல தெரில. இப்போ எரிஞ்சானே வந்து நான் இப்போ வந்து நம்மளும் இந்த ஐஃபோனோடதையும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இது வந்து என்னோடய ஷர்ட்டில் வந்து மாற்றிட்டு நான் நார்மலாக வந்து பேச போகிறேன் எப்பயும் முறைய. அண்ட் நீங்கள் பாருங்களேன், இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக வந்து கரண்ட்லாம் விழுகாது. எங்கே போனாலும் வந்து ரன் பண்ணலாம் யோடி கூட. ஸோ நான் இப்போ வந்து இதை ப்ளக் பண்ணுறேன். ஓகே, இப்போ தேவைதான் தெரில. ஸோ இப்போ வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதோட மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இதை மேனுவலில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா நார்மலாக வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாடல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் மைக்கு, அதுக்கப்புறம் 1 ரிசீவர் தான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டபுள் மைக் இருக்கும், அதுக்கப்புறம் 1 சிங்கிள் ரிசீவர் இருக்கும். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா அதை கீழே இந்த சார்ஜிங் போட்டு அதுக்கப்புறம் எப்படி சார்ஜ் பண்ணுறது, அந்த ஆன் பண்ணுறது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எங்கேயாச்சும் எடுத்து போனீங்கன்னா மேபி கரண்ட் இல்லாட்டினா உங்களோட பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட இந்த மைக் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மீட்டர்ஸ் வந்து நான் செக் பண்ணுறேன் எவ்வளோ தூரம்ட்டு. அப்படியே பாருங்கள், அப்படியே பேக்கில் போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, ஸோ நான் இவ்வளோ தூரம் இருந்தோம், என்னோட ரிசீவர் அங்கே இருக்குது, என் மைக் இங்கே இருக்குது. நான் பேசுகிற குவாலிட்டி வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட இந்த வயர்டு மைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வயர்டு மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நம்மளால் போக முடியாது. ஸோ நியர்பை தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இனிமேல் நம்மளோட vlogging அதுக்கப்புறம் எங்கே பண்ணாலும் இந்த மைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஈஸி டு கேரி. ஜஸ்ட் நம்ம பாக்கெட்லேயே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், சவுண்டு கூட நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜ். ஸோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மைக்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். 20 மீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ப்ரைஸ் என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரைஸ் வந்து நான் கூட சொல்கிறேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் நான் வாங்கின ப்ரைஸை சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1699. அப்படி பார்த்தீங்கன்னா 1700 தான் இந்த மைக் வந்து நம்ம வாங்கணும். ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இனிமேல் நம்மளோட இந்த வைடு மைக்கு வந்து டாட்டா பை தான் சொல்ல போகிறோம். பட் இந்த மைக் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்மளோட
யூடியூப் ஸ்டார்டிங் கெரியருக்கே கொடுத்தது. ஸோ மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சைடில் வச்சுக்கிடுவோம். அண்ட் ஸோ இது வந்து ஈஸி டு கேரி. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே காய்ஸ், இனிமேல் வந்து ஓகே எல்லாம் பார்த்துக்கங்க. நான் இனிமேல் வந்து இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து நிறையா வந்து அன்பாக்சிங்லாம் வந்து பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் கீழே பண்ணிடுங்க guys.